ஸோ இது வந்து மைக் ரிசீவரோட அவுட்புட்டு. இதை வந்து ஃப்ரண்ட் சைடில் இந்த 5 மைக்ஸில் எதுலனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த 4 மைக் செப்பரேட், இந்த சிங்கிள் மைக் வந்து செப்பரேட் உங்களுக்கு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோனோ பின் சொல்லுவாங்க. அந்த பெரிய பின் இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி டைப் பின்னு. இதில் வந்து ஆக்ஸ் கேபிள் வரும். சரிங்களா? ஆக்ஸ்னா ஃபோனில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆக்ஸும் இந்த மோனோ டைப் பின்னும் இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம அவுட்புட் இந்த 100 வீன் இருக்குல்ல, 100 வீல நம்மளோட ரெட் கேபிள், காமனில் வந்து பிளாக் கலர் கேபிள் கொடுத்தீங்கன்னா ஸ்பீக்கரோட அவுட்புட். ஓகேங்களா? அதுதான் சார் இதோட ஒர்க். மற்றபடி எதுவுமே இல்லை உங்களுக்கு. நார்மல் பவர் கனெக்ஷன்ஸ் தான். சார் இன்கேஸ் உங்களுக்கு நான் மைக் கொடுத்துருவேன்ல, மைக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 45 சேனல்ஸ் இருக்கா, இதை வந்து அப் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ஸ் மாறும். 46 மாறுது, தெரியுதா உங்களுக்கு? கரெக்ட். இப்போ நான் உங்களுக்கு நியூ மைக் நான் கொடுக்குறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த மைக்கை ஆன் பண்ணீங்கன்னா, இந்த மைக் கொடுங்க சார். ஜஸ்ட் இந்த மைக்கை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா இதில் உங்களுக்கு வியூ இருக்கா, இந்த 45 இருக்கும். ஓகேங்களா? இந்த 45 நம்ம இதில் ஆட் பண்ணணும். இப்போ நான் இன்கேஸ் நான் உங்களுக்கு நியூ மைக் அனுப்புறப்ப அது வந்து 58 அந்த மாதிரி சம்திங் இருந்துச்சுன்னா நீங்கள் 58 இந்த ரிசீவரில் சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு இதில் 45 வச்சுங்க, இந்த மைக் ஒர்க் ஆகும். அந்த மைக்கோட கோடை வந்து இந்த மைக்கில் இதில் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மைக் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் சிம்பிள் மைக்கை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரியா? ஆமாம் சார், அவ்வளோதான். அவ்வளோதான். அந்த நம்பர், இந்த நம்பரை அதில் வரணும் எனக்கு. வரணும், அவ்வளோதான். அவ்வளோதான் சார். இது ஃப்ரீக்வன்சி